இந்த இதில் வந்து எனக்கு ஒரு 4 சேனல் ஞாபகம் எனக்கு. நீ அதாவது எதுக்கு பார்க்கக்கூடாது சொன்னல, ஒன்று ஐகானிக் வர்ஷிப், அப்புறம் வந்து கிராஸ் கல்ச்சர் ஒன்று, அப்புறம் வந்து இன்னொன்று வந்து பீஸ் மேக்கர்ஸ். மூணுமே இப்போ பார்க்கக்கூடாது. ஏன்னா மூணுமே என்னன்னா அவங்களுக்கே கன்ஃபியூஷன் ஆகுது, எது உண்மையான தியாலஜி எது ஃபால்ஸ் டாக்டர் அவங்களுக்கே கன்ஃபியூஷன் ஆகுது. ப்ளஸ் அப்போ கேட்பாங்க, நீங்கள் கேட்பீங்க அப்போ எது தான் பார்க்குறது. ஓகேண்ணா, அது நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோம்ல யூடியூப் சேனல் பேர் சொல்லிட்டேன்னா ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கும். ரவி பரத்ன்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல். பேர் தெரியுமான்னு தெரியல உங்களுக்கு. ரவி பரத்ன்னு ரவி பரத் யூடியூப் சர்ச் பண்ணி பாருங்க. நாங்கள் வேணா கீழே லிங்க் நம்ம போடுறோம். நம்ம ஆமாம், ஏன்னா இந்த மாதிரி பேசுகிறவங்களாம் வந்து ஆளே தெரியாது, ரொம்ப ஃபியூவாக இருப்பாங்க. ரவி பரத் சேனலில் போனீங்கன்னா 2 இது இருக்கும். இல்லை என்னன்னா ஆவிக்குரிய ஆல்டர், ஸ்பிரிச்சுவல் ஷோ ஆஃப். அதை நீங்கள் பாருங்கள், அதில் எதில் ராங்கான டாக்டர்ஸ் போட்டிருப்பாங்க. அப்புறம் இப்போன்னு போட்டு ரவி பரத் என்னன்னா அது டூப்ளிகேட் காஸ்பிள்ஸ். அதில் ஒரு 20 எபிசோட்ஸ் இருக்குது. நீங்கள் பாருங்க, கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு எது உண்மையான டாக்டர்னு நல்லா தெரியும். அடுத்த சேனலில் சொல்லு. சேனல்ஸ் வந்து சாம்சன் பால்னு சொல்லிட்டு சாம்சன் பால் யூடியூப் சேனல். ஜீவன் அங்கிள் அவரும் நல்லா பேசுவார். அப்புறம் ரவி பரத் அங்கிள், அப்புறம் தியோஸ் காஸ்பிள், சாலமன் திருப்பூர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேனல் லிங்க் போடலாம் நம்ம கீழே. சேனல் அப்புறம் ஒருத்தர் இவரு அவனை விட்டீங்களே, விக்டராஜ் அஃபிஷியல். ஸோ அவர் இப்போ நிறைய யூத் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அவரது பாருங்க, ஜான் விமல் பாஸ்டர் ஜான் விமல் அப்படின்னு சொல்ல சேனல் நேம் அதே தானே? ஆமாம், அதே தான், பாஸ்டர் ஜான் விமல் அஃபிஷியல் சொல்லிட்டு. இப்போ நான் சொன்ன சேனல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இப்போதைக்கு எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழில் இவங்க தான் உண்மையாக பேசுகிறாங்க. இங்கிலீஷில் நிறைய இருக்குது, இங்கிலீஷில் நாங்கள் சொல்கிறோம். ஆமாம், தமிழில் வந்து இவ்வளோ தான். அதே மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லாம் நான் சொன்ன மாதிரி ஐகானிக் வர்ஷிப், அப்புறம் கிராஸ் கல்ச்சர், இவங்க எல்லாம் சும்மா வந்து என்னென்ன நாங்களா ஜென்சி, நாங்கள் வேறு மாதிரி காஸ்பிளை ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் காஸ்பிளே விட்டாங்க. அதனால் இவங்க வேறு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறன்ற விஷயத்தில் காஸ்பிளே என்னென்னே தெரியாமல் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக இப்போ நாங்கள் சொன்ன யூடியூப் சேனல்ஸ் சாம்சன் பால், ரவி பரத், தியோஸ் காஸ்பிளால், அப்புறம் விக்டர் ராஜ், அப்புறம் வேறு யார், ஜான் விமன் பாஸ்டர், இவங்களோட டீச்சிங்ஸ்லாம் நிறைய கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. இங்கிலீஷில் வந்து நிறைய ஏன் கிறிஸ்டியானிட்டி உண்மை, அப்புறம் ஏன் இந்த வேர்ல்டு ரிலிஜன்ஸ்லாம் பொய்யானது, அப்புறம் ஏன் இந்த வேர்ல்டு ஃபிலாசபிஸ் தப்பானது, கிராஸ் எக்ஸமைன்டு. இவர் டாக்டர் ஃப்ராங்க் டோரக். ஆமாம், ஃப்ராங்க் டோரக். அவரு கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படலைன்னா கேள்விப்பட்டுவாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் கேள்விப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி சேனல்ஸை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு ஸ்டெப்பாச்சும் வளருவீங்க. கண்டிப்பாக ஃபெய்த் நல்லா இருக்கும். அவரெல்லாம் புக் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ டோன்ட் ஹேவ் எனஃப் ஃபெய்த் டு பி an atheist. அந்த புக் நல்லா இருக்கும். ஸோ அந்த இவர் டாக்டர் வில்லியம் லேன் கிரேக் அவர் ரொம்ப ஓல்டானா, அவர் ரொம்ப நிறைய அவர் ஒர்க்கில் நிறைய பேர் வந்து மாற்றிருக்கு. ஸோ டாக்டர் ஆஃப் மேன், டாக்டர் ஆஃப் சின் நிறைய இருக்கும் அதில். ஆமாம், இப்போ நம்ம சொன்னதெல்லாம் சில பேர்லாம் முடிப்பாங்க, தரையை சொல்லுவாங்க, என்னெல்லாம் பேசினுக்கிறாங்க அவங்க டாக்டர் ஆஃப் மேன். என்ன இதெல்லாம் ஏன் தெரியுமா? ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் மயக்கத்தில் இருந்தீங்கன்னு அர்த்தம். என்னென்னா இந்த மியூசிக்ன்ற மயக்கத்தில். அதனால் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. வெறும் எமோஷ்னலாக இந்த மயக்கத்தில் இருக்கிறதுனால தான் இப்போ நாங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்களுக்கு புதுசாக தெரியுது. ஆனால் இது எல்லாமே படிக்கணும். இது நீங்கள் கிராமத்தில் இருக்க பார்த்தாலும் சரி, சிட்டியிலேருந்து பார்த்தாலும் சரி, எல்லாருமே இதை படிக்கணும், எல்லாருக்கும் அது புரியும். அதனால் வெறும் இன்டெலெக்சுவல்ஸுக்கு தான் நாங்கள் பேசுகிறோம்னு நினைக்காதீங்க. எல்லா சில்ட்ரன்ஸ்லேருந்து டீன்ஸ்லேருந்து எல்லாமே பார்க்கணும். பேசிக் டாக்டரின்ஸை எப்படி புரிய வைக்கணுன்றதுக்காக. நீங்கள் வந்து சிட்டியில் இருக்க ஹைஃபை இது கிடையாது, கிராமத்தில் இருக்கவங்களுக்கும் இதை பார்க்கணும், எல்லாருமே பார்க்கணும், எல்லாருக்குமே முக்கியம். வேறு ரீசனபிள் ஃபெய்த், வில்லியம் லேன் யூடியூப் சேனல், ரீசனபிள் ஃபெய்த் வெப்சைட்டு, ஷான் மெக்டாவலோட யூடியூப் சேனல் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜ். இது எல்லாமே இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜஸ், யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே நாங்கள் கீழே போடுறோம், போய் ஃபாலோ பண்ணுங்க. இந்த இங்கிலீஷ் சேனல்ஸ் நிறைய பாருங்க. அது கேள்விக்கு ஆன்சர்ஸ், godquestions.org இது முன்னாடி வெப்சைட்டில் நாங்கள் சொல்லியிருப்போம். ஸோ அந்த godquestions.orgல வந்து நிறைய தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. நீங்கள் எதாவது கேள்விகள் இருந்தால் அதில் கூட நீங்கள் போய் கேட்கலாம். நிறைய டாபிக்ஸ், 1000s மேல் டாபிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது நிறைய பேர் எல்லாமே வாட் இஸ் ட்ரூ வர்ஷிப், எது உண்மையான வர்ஷிப், அப்படி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. மற்றபடி யூடியூப் ஃபாரினில் இதை மட்டும் பாருங்கள். இது எலிவேஷனு, அப்புறம் பெத்தேல் ஹில் சாங், இவங்ககிட்ட இருந்தால் நம்ம ஆளுங்க இன்ஸ்பயர் ஆகிட்டாங்க, தப்பாக இன்ஸ்பயர் ஆகிட்டாங்க. அவங்க அங்கே வந்து நிறைய அட்டுழியம் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே அவங்கள பார்த்து நம்ம இங்கே பண்ணுறோம். ஆனால் அங்கேயும் டாக்டரின் வைஸாக தப்பு இருக்குது. அது பெத்தேல் மியூசிக்கும் எல்லாமே இந்த ப்ராஸ்பரிட்டி மட்டும் தான் பேசிகிட்டு இருப்பாங்க, மற்ற எதுவும் பேச மாட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போயும் இங்கேயும் வந்துருச்சு. இந்த மாதிரி சேனல்ஸை தயவுசெய்து ஃபாலோ பண்ணாதீங்க. கண்டிப்பாக. ஸோ ஃப்யூச்சரில் நிறைய விஷயங்கள் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். கண்டிப்பாக. இப்போ நான் யோசனை, இப்போ நம்ம இது பண்ணோம்ல, சேனல் பேர் சொன்னோம்,
சொல்லும்போது எல்லாம் கேட்பாங்க, அப்போ இவங்க மட்டும் உண்மையாக பேசுகிறாங்களா? நீங்கள் சொன்னீங்க மக்களை ஃபாலோ பண்ணாதீங்க, ஆண்டவர் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பதில் சொல்லிட்டு அதுவும் ஈஸியாயிரும். பாஸ்டர்ஸை ஃபாலோ பண்ணுறத பைபிளை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சில பேர் கேட்பாங்க, அப்போ உங்கள் 2 பேரையும் நான் ஃபாலோ பண்ணணும்னு தெரியல அப்படின்னு. அதாவது இப்போ கூட வந்து அதாவது சில பாஸ்டர்ஸ் வந்து பைபிள் ஸ்டடி, எதுக்கு பைபிள் ஸ்டடி போகிறோம், பைபிள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொல்கிறதுக்கு சில பேர் வேணும். ஃபுல் டைமாக ஜாப் இருக்கிறவங்களுக்கு இது முடியாது, டைம் இருக்காது. ஆனால் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி இருக்கிறவங்களுக்கு இதை பண்ணுறாங்க. அப்போ அப்படி பண்ணும்போது எல்லா பாஸ்டர்ஸும் ஃபேக் கிடையாது, அது எல்லா பாஸ்டர்ஸும் ஃபால்ஸ் கிடையாது. சில பேர் உண்மையாக இருக்காங்க. அதாவது அவங்க சொல்கிறத எடுத்துகிட்டு நம்ம அப்ளை பண்ணி நம்ம பைபிள் நம்ம ஒழுங்காக படிக்கணும்னு தான் சொல்லுவோம். ஆனால் சில பேர் உண்மையாக இருக்கிறாங்க, ஆனால் உண்மையான பாஸ்டர் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஆனால் சில பேர் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நிறைய யூடியூப் சேனல்ஸில் ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது என்ன இல்லை அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்ம மனுஷனுங்க ஃபாலோ பண்ணக்கூடாது, ஆண்டவர் மட்டும் ஃபாலோ பண்ணணும், பைபிள் மட்டும் ஃபாலோ பண்ணணும்னா அப்போ சர்ச்சு தேவையில்லை, மக்கள் தேவையில்லை, பாஸ்டர் தேவையில்லை, யாருமே தேவையில்லையே. அதாவது கடவுளோட வார்த்தையை மனுஷங்களுக்கு சொல்கிறது நம்ம ஒரு கருவி, டூல் கண்டிப்பாக. ஓகே. ஆனால் அந்த டூலில் வந்து பல டூல் வந்து சேதமாயிடுச்சு. அதாவது பல பேர் வந்து வழி மாறி போயிட்டாங்க. ஆனால் சில டூல்ஸ் உருப்படியாக இருக்குது ஓரளவுக்கு. அதனால் அந்த டூலை யூஸ் பண்ணி, அதாவது அந்த பாஸ்டர்ஸ், அந்த பைபிள் ஸ்டடி டீச்சர்ஸ், வெறும் பாஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, பைபிள் ஸ்டடி டீச்சர்ஸ் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, உண்மையாக செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நாங்கள் சொன்னதில் அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மற்றபடி மனுஷங்களோட டீச்சிங்ஸுன்றதை விட அவங்க கடவுளோட டீச்சிங்ஸை இவங்க தெளிவாக சொல்கிறாங்க. அதனால் இவங்களை ஃபாலோ பண்ண சொல்கிறோம். கடவுளோட டீச்சிங்ஸை இவங்க மாற்றி சொன்னால் அவங்க ஃபால்ஸ் டீச்சர் ஆகிடுவாங்க. ஆனால் கடவுளோட டீச்சிங்ஸை இவங்க தெளிவாக சொல்கிறாங்களா, அது பார்த்து தான் அவங்க உண்மையாக பாஸ்டராக பொய்யான ப்ரீச்சராக நம்ம சொல்ல முடியும். அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம சொன்னது எல்லாமே கடவுளோட வார்த்தையை தெளிவாக சொல்கிறாங்க.